அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 7 7th டே தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இன்றைக்கி கீரை போட்டு சாதம் தான் பண்ணி கொடுக்க போகிறேன். இது சிகப்பு தண்டு கீரை. அதை நல்லா கழுவிட்டேன். இலையெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு இலை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த கீரையை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கீரை இலையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு, அதோடய சத்தெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு. தண்ணியில் போட்டு நிறைய நேரம்லாம் கொதிக்க விட போகிறது கிடையாது. கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம போடுறோம். ஒரு நிமிஷம் கொதிச்சதுனாலே போதும், அந்த கீரை நல்லா வெந்துடும். 2 நிமிஷம் மேக்ஸிமம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை உடனே எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் போட போகிறோம். தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பச்சை தண்ணியில் தான் போட்டிருக்கேன். இது கூட வேறு என்ன சேர்த்து போகிறோன்னா பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, வெங்காயம், தேங்காய், ஜீரகம் இதெல்லாமே நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த வெந்திருக்கிற கீரையை மிக்ஸர் ஜாரில் மாற்றிக்கலாம். அதையும் நல்லா வேக வச்சு எடுத்து மிக்ஸர் ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சுற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி அரைஞ்சிரும். இது கூட பருப்பு சேர்த்திக்கிறேன். பருப்பும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு சீரகம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கீரை பேஸ்ட் போட்டுட்டு சாப்பாடு வேக வச்ச சாப்பாடை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கீரை சாதம் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆயிரும். இது லஞ்ச் பாக்ஸில் ஒன்றில் போட்டுட்டு மேலே நெய்யில் முந்திரி வறுத்து போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய்யோட வாசனையாகவும் இருக்கும். இது நீங்கள் முன்னாடியே நெய்யில் போட்டு சீரகம் போட்டு முந்திரியும் வறுத்துக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு டிஃபனுக்கு கேரட் ஸ்டிர் ஃப்ரை பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன். கேரட்டை ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டிருக்கேன். அது நல்லா வணக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேரட்டு ஃப்ரை ரெடி ஆயிரும். ஸ்நாக்ஸுக்கு பனானா, அதுக்கப்புறம் பாதாம். லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.